கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம கிறிஸ்தவங்ககிட்ட போயிட்டு, உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நெறைய நேரம், எங்க வாழ்க்கையில நெறைய ஏமாற்றங்கள், நாங்க எதிர்பார்த்த காரியங்கள் நெறைய நடக்கல. நாங்க இந்த மனுஷன் மேல நம்பிக்கை வைத்திருந்தோம். எங்க மேனேஜர் மேல நம்பிக்கை வைத்திருந்தோம். எங்களுடைய முதலாளி மேல நம்பிக்கை வச்சிருந்தோம். எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மேல நம்பிக்கை வச்சிருந்தோம். எங்களுடைய அண்ணன், தம்பி மேல நம்பிக்கை வச்சிருந்தோம். அக்கா, தங்கச்சி மேல நம்பிக்கை வச்சிருந்தோம். அவங்கலாம் எங்கள ஏமாற்றிட்டாங்க. நாங்க பெரிதும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஒரு காரியம். அவங்க மூலியமா தான் அது நடக்கும்னு நெனச்சுட்டு இருந்தோம். ஆனா, அந்த காரியம் எங்களுக்கு வாய்க்கல. அவங்கள ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி, நெறைய பேர் அந்த ஒரு சோர்வுல, ஒரு வேதனையில, மனக்குமறல்கள்ல இருந்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, நம்மளுடைய எதிர்பார்ப்பு, நம்மளுடைய நம்பிக்கை யார் மேல இருக்குன்னா, மனுஷன் மேல இருக்கு. வசனம் அதுதானே சொல்லுது. நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனால என்ன பண்ண முடியும்? அவன் ஒரு புல்லை போல இன்னைக்கு இருக்கிறான், நாளைக்கு இருக்க மாட்டான். அவன நம்பி நீங்க எந்த பிளானையும் போடாதீங்கன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப நம்ம யார் மேல நம்பிக்கையா வைக்கணும்? இல்ல, நம்ம நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? நம்ம யாக்கோபின் தேவன் மேல இருக்கணும். ஏலியாவின் தேவன் மேல இருக்கணும். ஆபிரகாமின் தேவன் மேல இருக்கணும். ஈசாக்கின் தேவன் மேல இருக்கணும். அதுதான் வசனம் சொல்லுது. நீங்க சங்கீதம் 146:5 வாசிச்சீங்கன்னா, யாக்கோபு தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். யார் மேல நம்பிக்கை வைக்கணும்? யாக்கோபின் தேவன். அவர்தாங்க உலகத்தை படைச்ச தேவன். இந்த உலகம் உருவாகறதுக்கு முன்னாடியே நமக்கு என்ன, நம்ம இந்த உலகத்துல என்ன பண்ண போறோம், நம்ம எதற்காக இந்த உலகத்துல கொண்டு வந்தோம்னு எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காருங்க. அவருக்கு தான் தெரியும். நம்ம எப்படி இருக்க போறோம், நம்ம எப்படி வாழணும், அவருக்காக நம்ம என்ன பண்ணணும், இந்த உலகத்துல நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி எல்லா பிளான்ஸும் அவருக்கு தான் தெரியும். நம்ம அவர்கிட்ட சாயாம, இந்த மனுஷன், இந்த உலகத்துல இருக்கிற மனுஷன் மேல சாய்ந்தோம்னா, கண்டிப்பா நம்ம ஒரு ஏமாற்றத்துக்குள்ள தான் போவோம். தேவன் சந்ததி சந்ததியான தேவன். நீங்க வேதத்துல வாசிக்கும் போதே ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனும், சந்ததி சந்ததியாய் அவர்தான் தேவன். இல்ல, ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தத்தை இன்னைக்கு வரைக்கும் அதை காப்பாத்திட்டு இருக்கிறார் தேவன். 4000 வருஷமாச்சு. 4000 வருஷமா அதை தேவன் காத்து கொண்டே இருக்கிறார். எப்படிங்க? அதுதான் நம்ம தேவன் மேல நம்ம நம்பிக்கை வைக்கிறது. நம்ம எப்பவுமே யார் மேல வைக்கிறோம்னா, அந்த மனுஷன் மேல வைத்துட்டு, அவன் ஏதாவது செய்வான், அவன் எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணுவான், இந்த பண உதவி பண்ணுவான், இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுப்பான், எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுப்பான்னு சொல்லி அவனையே நம்ம சார்ந்திருந்தோம்னா, நம்ம ஏமாந்து தான் போவோம். ஒரு மனுஷர் கிடையாதுங்க. நீங்க என்னாகமம் 23:19 வாசிச்சீங்கன்னா, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அவர் மனுஷன் இல்லைங்க, அவர் கடவுள். அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன், அதை செய்யாம விடவே மாட்டார். அவர் மனமாற மனுபுத்திரன் கிடையாதுங்க. அவர் வசனித்தா கண்டிப்பா செஞ்சிருவார். அதுதான் நீங்க ஏசாயா 55:11 நீங்க வாசிச்சீங்கன்னா, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல், அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வைக்கும். கடவுள் சொன்ன வார்த்தை திரும்பி அவர்கிட்ட சும்மா போகாதுங்க. அது செஞ்சு முடிச்சுட்டு தான் போகும். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அதுதான் நம்மளுடைய தேவன் இல்ல. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம அவர் மேல சார்ந்திருந்து அவருடைய வசனத்தையும் அவருடைய கட்டளைகளை நம்ம கீழ்ப்படியும் போது கண்டிப்பா அவர் சொன்ன வாக்குறுதி எது நமக்கு நடக்குங்க. நீங்க 1 சாமுவேல் 4:18 வாசிச்சீங்கன்னா, சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடே கூட இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளையும் ஒன்றையாகிலும் தரையில் விழுந்து போக விடவில்லை. சாமுவேலை வைத்து சொன்ன எல்லா வார்த்தையும் அப்படியே நடந்தது. ஏன்னா சாமுவேல் தேவன் சொல்றதை அப்படியே கேட்டு நடந்தாங்க. தேவன் என்ன சொல்றாரோ அதை அப்படியே பேசுவார். அதுதான் சாமுவேல். அதனால தான் தேவன் அவர் கூடவே இருக்கிறார். அதனால தான் தேவன் சொல்றது எல்லாமே நடக்குது. ஒரு வார்த்தை கூட தரையில விழலையாம். நம்ம நிறைய நேரம் மனுஷன் மேல பலன் கொள்றோம். மனுஷன் எல்லாத்தையும் பார்த்து கொள்வான், என்னுடைய அண்ணன் பார்த்துக்குவான், தம்பி பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனுஷனையே சார்ந்திருக்கோம். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் சங்கீதம் 84:5 வாசித்தீங்கன்னா, உம்மில் பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். நம்மளுடைய பலன் யாரு? தேவன். என்னுடைய சொந்த முயற்சி கிடையாது, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட முயற்சி கிடையாது, என்னுடைய உறவினர்களோட முயற்சி கிடையாது. தேவனுடைய பவர், அவருடைய பலனை அவர் மேலே நான் சார்ந்திருக்கிறேன். அதனால் நான் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன். ஸோ நம்ம இன்னைக்கு இவ்வளோ வசனங்கள் கேட்டுட்டோம். நம்மளுடைய பலன் தேவன் தான் நமக்கு தெரிஞ்சு போச்சு. இன்னமும் நம்ம மனுஷனை சார்ந்து இருக்காம, இல்லை, நார்மலாக ஒரு பிரச்சனை வந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஏதாவது ஒரு மனுஷங்கிட்ட போயிடலாமா? ஒரு பண பிரச்சனை வந்துச்சுன்னா யாராவது பக்கத்து வீட்டில் கடன் வாங்கலாமா? கடவுள்கிட்ட போய் முட்டி போட்டு கேட்கறதே இல்லை. இல்லைன்னா நகையை அடமானம் வச்சிடலாமா? இந்த மாதிரி நமக்குள்ளேயே என்ன பண்ணுறோம், தேவன் மேலே நம்பிக்கை வைக்க சொன்ன வார்த்தையை நம்பாமல் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனையா முழங்கால் படிடுவோம், கடவுள்கிட்ட கேட்பேன், கடவுளை ஏன் இந்த பிரச்சனை? தாவீது காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு பஞ்சம் வருது.
அந்த பஞ்சம் ஏன்னு அவருக்கு தெரியல. முழங்கால் போட்டு ஜெபிக்கிறார். கடவுளே ஏன் இந்த பஞ்சம்? நான் உமக்கு பிரியமா தானே நான் வந்து ராஜாங்கம் செய்து கொண்டிருக்கிறேன். ஏன் இந்த பஞ்சம்னு கேட்ட உடனே அவர் சொல்றாரு, உன்னால இந்த பிரச்சனை கிடையாதுப்பா. சவுல் ஒரு தவறு பண்ணிட்டாரு. சவுல் வந்து கிபியோனர்களை கொன்று போட்டுட்டாரு. அதனால தான் இப்ப பிரச்சனை. அந்த பிரச்சனைய நீ சால்வ் பண்ணு. ஆட்டோமேட்டிக்கா இந்த பஞ்சம் சரியாயிருன்னு சொல்றாரு. தாவீதும் அதான் பண்றாரு. அந்த பிரச்சனைய சால்வ் பண்றாரு. ஆட்டோமேட்டிக்கா பஞ்சம் சரியாகுது. அதனால தான் நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை, ப்ராப்ளம்னா நம்ம கடவுள்ட்ட போகும்போது தான் அவர் ஒரு சொல்யூஷன் சொல்லுவார். மனுஷங்கிட்ட போனா அவன் மனுஷிகமா தான் சொல்யூஷன் சொல்லுவான். அத நம்ம செஞ்சோம்னா நம்ம பிரச்சனை சால்வே ஆகாது. அதனால இன்னைக்கு நம்ம கடவுள்ட்ட போவோம். கடவுளே என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைக்கு நான் என்ன பண்ணணும்? நான் ஏதாவது தவறி இருக்கிறேனா? அப்படின்னு சொல்லி நம்ம கடவுள்ட்ட கேட்கும்போது அவரு சொல்லுவாருங்க. அத கேட்டு நம்ம செய்யும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிரும். அத விட்டு நம்ம மனுஷன்கிட்ட போனோம்னா, அவன் வந்து நம்மள வந்து இன்னும் கீழ தள்ள தான் பார்ப்பான். அதனால இன்னைக்கு நம்ம மனுஷன் மேல நம்பிக்கை வைக்காம, யாக்கோபின் தேவனை நம்ம துணையாக கொண்டிருப்போம். கர்த்தர் நம்ம வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.